அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் லுஹருக்கு ஓதினால் அசருக்குள் பணம் கையில் இருக்கக்கூடிய ரிசுக்கே ஆயத் என்று அழைக்கக்கூடிய ரிசுக் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இனி பணத்தை பற்றின கவலையே உங்களுக்கு வேணாம். இந்த ஆயத் இருக்கும்போது நீங்கள் பணத்திற்காக யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியமும் வேணாம். இது 100க்கு 200% 200 இல்லை 1000% நம்பக்கூடிய ஒரு அமல். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. அவங்களோட உண்மையான கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம். சுபஹானல்லா, 50,000 கேட்டால் 1,50,000 எனக்கு கிடைச்சது. நான் 12 மணிக்கு ஓதனா 12:50க்கே எனக்கு பணம் கிடைச்சது. இன்னும் லுஹருக்கு ஓதனா அசருக்குள்ள பணம் கிடைச்சது. நம்பவே முடியாத ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அந்த கமெண்ட்ஸையும் நான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு எல்லாருமே என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் இதை ஓதுங்க. நீங்களும் இந்த ஒரு துவாவை ஓதுங்க. வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துவா தான். திருக்குரான்ல அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த அற்புதமான துவா தான். இதை நீங்கள் நம்பிக்கையோட காலை வேலையில் அல்லது நீங்கள் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா வெறும் 33 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம். பணம் உங்களை தேடி வரும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா பண தேவை தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு பண கஷ்டமே தீர மாட்டேங்குது, கடனே தீர மாட்டேங்குது, எங்களால் வாழவே முடியலை, எவ்வளோதான் அமல்கள் செஞ்சாலும் மாற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆயத்து தான் பெஸ்ட்டு. நீங்கள் பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொடுப்பாங்க. எந்த இடத்துல எல்லாம் பரக்கத்தின் வாயில்கள் மூடப்பட்டதோ அங்கிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக் அளிப்பான். இன்னும் நமது வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய, நம்மளோட தொழில்களில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, வியாபாரத்தில் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் இது. திருக்குரானில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஆனால் நம்மள நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துறது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த ரிசுக்கே ஆயத் என்று அழைக்கக்கூடிய இந்த வசனங்களை நீங்கள் தினமும் தவறாமல் 33 முறை வல்லமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. அன்றாடம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கை அல்லாஹ் பரக்கத்து செய்வான். நீங்கள் ஃபஜருக்கு ஓதுனீங்க அப்படின்னா இஷாவுக்குள்ளே உங்களோட கையில் பணம் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடன் என்பது உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போகும். அந்த அளவு உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க. இப்போ அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அதுதான் ரொம்ப சின்ன ஆயத்து தான். ஆயத்தே ரிசுக் என்று அழைக்கக்கூடிய 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னல்லாஹ எர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். வல்லாஹு எர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். தர்சுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ்வே தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ்வே தான் விரும்பியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை வழங்குகிறான். இன்னும் நீயே கணக்கின்றி தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய். இந்த 3 அற்புதமான வசனங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில பரக்கத்தை குவிக்கக்கூடியது. இன்னும் ரிசுக் என்பது பணம் மட்டும் கிடையாது. நம்மளோட சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், உற்சாகம், உறவுகள், அன்பு, பாசம், ஈமான், இது எல்லாமே ரிசுக்கு தான். அப்படிப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் கணக்கின்றி நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்கு? தான் நாடியவர்களுக்கு. அப்போது அனைத்தையுமே நமக்கு பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தை நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வசனங்களை அன்றாடம் 33 தடவை நீங்கள் ஓதுங்க. மகிழ்ச்சியும் மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். நீங்கள் தேடுற பணமும் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் உங்களோட வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரம் விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிச்சயம் பரக்கத் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் டெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஃபஜருக்கு ஓதுங்க.
இஷாவுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல மாற்றங்கள் எல்லாம் கொடுக்குறான், எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்கான், எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறான், எவ்வளோ நிம்மதியாக ராகத்தாக இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொரு முறையும் இந்த வசனத்துக்கு சொல்லப்படுது. அதாவது பெரும் கஷ்டப்படுறவங்க, கடனாலேயோ அல்லது பண தேவையாலோ ரொம்ப சிரமப்படுறாங்க, வறுமையின் கடைசி பிடியில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து 33 நாட்கள் 33 தடவை ஃபஜருடைய வேலையில் யார் ஓதுறாங்களோ அல்லாஹாலா அவங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ரிசிக்கின் வாசலையும் திறந்து வைக்கிறானாம். சுபஹானல்லாஹ். எனவே இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு ரூபாயை கேட்டீங்க அப்படின்னா ஒரு கோடியை கூட அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹாலா தயால குணம் படைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலையும் குறைகள் ஏற்படவே ஏற்படாது. அவன் எவ்வளோ கொடுத்தாலும் அவனுடைய கஜானாவில் குறையவே குறையாது. அதனால் கேட்டு வாங்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் பணத்திற்கு மற்றவங்க கிட்ட கேட்டு அழுதுட்டு நிற்கிறத விடவும் இந்த மாதிரியான குரானுடைய வசனங்களை ஓதி நேரடியாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பிரச்சனையும் தீரும், உங்களுக்கு தேவையானதையும் அல்லாஹாலா தாராளமாக கொடுப்பான். எனவே இந்த ஒரு அற்புதமான வசனம் நம்ம எல்லோருக்குமே ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியது. எனவே இதை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்குமே நிறைவான ரிசுக்கை பரக்கத்தாக கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக யா அல்லாஹ் ஆமீன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அல்லாஹாலா உங்களுக்கு தேவையான ரிஸ்க்கை உடனடியாக கொடுத்து உதவிகளை கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா எல்லா மக்களையுமே உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். இதுபோல் செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், இன்னும் உங்களோட வியாபாரம் செழிக்கணும், உங்களோட வருமானம் அதிகரிக்கணும், வறுமை நீங்கணும், கடன் நீங்கணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னாலும் நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாபில் அனைத்திற்குமே தீர்வு உண்டு. இந்த கிதாப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.